77வது குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் 21 பீரங்கி குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாடு முழுவதும் 77வது குடியரசு தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தலைநகர் டெல்லியில் உள்ள கடமை பாதையில் காலை 10:30 மணியளவில் குடியரசு தின விழா தொடங்கியது. இதற்காக சாரட் வண்டியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைத்து வரப்பட்டார். அவர்களுடன் சிறப்பு விருந்தினர்களான ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர் ஆகியோரும் கடமை பாதைக்கு வந்தனர். சாரட் வண்டிக்கு முன்னும் பின்பும் குதிரை வீரர்கள் அணிவகுத்து வந்தனர். குடியரசுத் தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது விமானப்படை ஹெலிகாப்டர்களும் மலர்கள் தூவப்பட்டது. மேலும் 21 பீரங்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பிய முதல் இந்தியரான சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். अदम्य साहस उत्कृष्ट शौर्य के लिए अशोक चक्र से सम्मानित किया जाता है ग्रुप कैप्टन शुभांशु शुक्ला. இதனையடுத்து கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு துறைகளின் சார்பில் அலங்கார வாகனங்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. தமிழ்நாடு சார்பில் வடமையின் மந்திரம் சுயசார்பு இந்தியா என்ற கருப்பொருளில் அலங்கார ஊர்தி இடம்பெற்றது. And now to Tamil Nadu, the mantra of prosperity, self-reliant India. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார நடனங்கள் நடைபெற்றன. உதவி கமாண்டன்ட் சீமா நாக், நவீன்குமாரி ஆகியோர் தலைமையில் சிஆர்பிஎஃப் மற்றும் சாஸ்திரா சீமாபால் ஆகிய படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. Assistant Commandant Rishu Shrikant performing a stunning pyramid formation here at Kartavya Path. Riding, well, believe it or not, just 4 bullets at the same speed, along with 9 fellow soldiers performing the... இதனையடுத்து அணிவகுப்பு தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பவானிஷ்குமார் தலைமையில் ராணுவ அணிவகுப்பு நடத்தப்பட்டது. ராணுவம், கடற்படை, விமானப்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த பல்வேறு பிரிவினர் குழுக்களாக அணிவகுத்து வந்து குடியரசுத் தலைவருக்கு மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து நாட்டின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் ராணுவ வாகன அணிவகுப்பு நடத்தப்பட்டது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கவச வாகனங்கள், ஏவுகணை அமைப்பு, பீரங்கிகள் உள்ளிட்ட பல்வேறு நவீன ரக வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து வந்தன. ஆபரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தப்பட்ட
செய்யப்பட்ட வாகனங்களின் மாதிரிகளும் குடியரசு தின விழாவில் அணிவகுத்தன. துப்பாக்கி பொருத்தப்பட்ட ரோபோ நாய்கள் அணிவகுத்து வந்தது பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. The EU military representation is led by Colonel. ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பில் 4 படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் மிடுக்குடன் அணிவகுத்தனர். सलामी मंच के सामने अब है सलामी मंच के सामने अब आ रही है भारतीय नौसेना ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் ராஜபாளையம், கோம்பை, சிப்பிப்பாறை உள்ளிட்ட இனங்களைச் சேர்ந்த மோப்ப நாய்கள், கருங்கழுகுகள், ஒட்டகங்களும் கடமை பாதையில் அணிவகுத்தன. झांकी का नेतृत्व லெப்டினன்ட் கர்னக்கியால் தலைமையில் கடற்படை வீரர்கள் 144 பேர் அணிவகுப்பில் பங்கேற்றனர். இந்திய கடற்படையின் கௌண்டன்யா, விக்ராந்த், ஹிம்கிரி, உதயகிரி, கல்வாரி உள்ளிட்ட போர்க்கப்பல் மாதிரிகள் அணிவகுத்தன. लेफ्टिनेंट करण नग्याल सलामी मंच के सामने अब आ रही है भारतीय नौसेना की झांकी விமானப்படை சார்பில் ரஃபேல் MiG-29, சுகோய், ஜாக்வார் ரக போர் விமானங்களின் சாகசங்கள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. குறிப்பாக 2 ரஃபேல் விமானங்கள் மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்ததைக் கண்டு பார்வையாளர்கள் மெய்சிலிர்த்தனர். 77வது குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை மெரினா கடற்கரை, காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி விழா நடைபெற்ற பகுதிக்கு காவல்துறையினரின் இருசக்கர வாகனங்கள் புடைசூழ காலை 7:52 மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்தார். 7:54 மணிக்கு ஆளுநர் RN ரவி தனது மனைவியுடன் வந்தார். அவர் விமானப்படையினரின் மோட்டார் சைக்கிள்கள் புடைசூழ அழைத்து வரப்பட்டார். ஆளுநர் RN ரவியை முதலமைச்சர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதன் பின்னர் ஆளுநர் RN ரவி மூவர்ண கொடியேற்றி வைத்ததும் விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் தேசிய கொடி மீது மலர் தூவப்பட்டது. வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றார். அணிவகுப்பில் முதன்மையாக ஒற்றுமை, ஒழுங்கு, தியாகத்தின் வெளிப்பாடாக இருக்கும் பரப்பை காக்கும் கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Navy contingent is led by Lieutenant Commander Shubham Hira. CISF, CRPF, RPF, தமிழ்நாடு சிறப்பு காவல் பிரிவு, கடலோர பாதுகாப்பு குழு, ஊர்காவல் படை, தேசிய மாணவர் படை உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கத்தை 4 பேருக்கும், கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கலிமுல்லாவிற்கும், சிறந்த நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருதை தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரமணிக்கும் முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கலிமுல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 5 லட்சத்திற்கான காசோலையுடன் பதக்கம், பாராட்டு சான்றிதழ் தஞ்சாவூர் மாவட்டம் திரு வீரமணி அவர்களுக்கு வழங்கப்படும். சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல் பரிசை மதுரை மாநகரம், 2ஆம் பரிசை திருச்சி மாநகரமும், 3ஆம் பரிசை கோவை மாவட்டமும் பெற்றுக் கொண்டன. காந்தியடிகள் காவல் பதக்கங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மதுரை மாநகரைச் சேர்ந்த ஜெயந்திபுரம் காவல் நிலையத்திற்கு முதல் பரிசுக்கான கோப்பையை காவல் ஆய்வாளர் பூமிநாதன் பெற்றார். திருப்பூர் மாநகரத்தைச் சேர்ந்த திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு 2ஆம் பரிசுக்கான கோப்பையை காவல் ஆய்வாளர் பிரேமா பெற்றார். கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு 3ஆம் பரிசுக்கான கோப்பையை காவல் ஆய்வாளர் சின்ன கமணனுக்கு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
பாரதிதாசனின் சங்கே முழங்கு பாடலுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் நடனமாடி அசத்தினர். கிராமிய கலைகள் வளர்ச்சி மைய குழுவினர் சார்பில் பெரிய மேளம், தேவராட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. நாட்டின் பன்முகத்தன்மையை பறைசாற்றும் விதமாக பல்வேறு மாநில கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. கர்நாடகாவில் அறுவடையின் போது ஆடப்படும் லம்பானி நடனம், அருணாச்சல பிரதேசத்தின் ஜூஜூஜா நடனம், தீயுடன் குடத்தை தலையில் வைத்தபடி ராஜஸ்தானின் பாரம்பரிய சாரி நடனம் ஆகியவை அரங்கேற்றப்பட்டன. அதன்பின் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் அரசின் நலத்திட்டங்களை விவரிக்கும் வகையிலான வடிவமைப்புகளுடன் அலங்கார ஊர்திகள் வலம் வந்தன. நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் நடைபெற்ற விழாவில் முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் கிருபாசங்கர் கொடியேற்றினார். அப்போது பொம்னி, கிருஷ்ணா, கிரி, பாமா, காமாட்சி ஆகிய 5 வளர்ப்பு யானைகள் துதிகைகளை தூக்கி மூவர்ண கொடிக்கு மரியாதை செலுத்தின. அதன் பிறகு வனத்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார்.